செகண்ட் ஃப்ளோரில் என் ஒய்ஃப் இருக்குது. இப்போ கட்டுக்கே பாருங்கள், காயின்ஸ் இப்போ 10 ரூபா இப்போ காயின்ஸ் 10 ரூபா நோட்டு வச்சுருக்கேன்னா அவங்க தரத்துக்கு வச்சுருக்கேன். இவ்வளோ வாங்கணுன்றாங்க. வாங்காமல் இருப்பாங்களா? சரி விடுங்க. 500 வாங்கவே இல்லையா நீங்கள்? 500 வாங்கினா தான் இங்கிட்டு போய் விடுவேன் நீங்கள் சொல்லவே இல்லையா? பேஷண்ட் வந்து லேபர் ரூம்லேருந்து வார்டுக்கு மாற்றுறதுக்கு காசு வாங்குறாங்க. பேஷண்ட்க்கு வந்து இந்த யூரின் கெத்திட்டர் போட்டிருக்காங்க, அது எடுக்கிறதுக்கு காசு வாங்குறாங்க. அவங்களோட பேட்லாம் எடுத்துகிட்டு போய் நாங்களே டஸ்ட்பினில் போடணும், அது நீங்கள் போடுங்கன்னு சொன்னால் அது காசு வாங்குறாங்க. அவங்க உட்காந்துக்கிறாங்க கேட்டுக்கிட்ட வந்து அந்த செக்யூரிட்டி மேம் எமர்ஜென்சி நாங்கள் பார்க்கணுமா இல்லை அவங்க யார்கிட்டையும் பண்ணுறது கம்ப்ளைண்ட் பண்ணால் அடுத்த தடவை இருக்கிறதா நான் இப்போ திருப்பி நான் பண்ணிட்டு போகிறேன். உங்களுக்கு காசு வாங்குறாங்க, அதெல்லாம் செய்யலைன்னா நீங்கள் நேராக ஒரு கீழே இருக்க அட்மின் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி என்கிட்ட காசு கேட்குறாங்க, யார் கேட்குறாங்கன்னு அவங்க கூப்பிட்டு ஆக்ஷன் எடுக்கலைன்னா இமீடியட்டாக எனக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். நான் எம்எல்ஏக்குன்னு சொல்லிட்டு எம்எல்ஏ ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் நம்பர் போட்டிருக்கேன். எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே அதை கால் பண்ணி அவங்க முறையில் சொல்லலாம் செய்கிறாங்க. எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். இல்லையா ஒரு மனுவாக எடுத்துட்டு போய் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் அவங்க யார் காசு கேட்குறாங்க, சரிங்கம்மா காசு தரேன்னு சொல்லிட்டு அவங்க பேர் என்னம்மா என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டுட்டு நேராக வந்து அட்மின் ஆஃபீஸில் இந்த சேர் இருப்பாரு எல்லாம் ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லி தான் இங்கே தான் நேராக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. நேராக வந்து கொடுக்காதீங்க, நேராக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க தானே சொல்கிறோம். அவங்க கேட்குறாங்க நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. திருப்பி போகும்போது கட்டாயம் வான் பண்ணிட்டு போறேன். ஓகேயா? அந்த மாதிரி யார் இருந்தாலும் சொல்லிக்கோ அப்படின்றாங்க. அந்த வார்த்தை இன்னைக்கு மத்தியானம் கூட அவங்க அவங்க யாருன்னு அவங்க பேரை மட்டும் கேட்டு வச்சுக்கோங்க. அவங்க பேசுறவங்கள ஒன்றும் பண்ணாதீங்க. உங்க பேர் என்னங்க, அவங்க என்னன்னு சொல்லிட்டு நான் வந்து அட்மின் ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆக்ஷன் எடுக்கலன்னா உடனே ஒரு கேள்வி கேட்குறாங்க. நீ 10 வாட்டி போய்ட்டு வரவங்க க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வச்சு ஆளை வச்சுக்கிறாங்க எனக்கு அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போ ஹாஸ்பிட்டலில் உங்களோட வேலை என்ன? க்ளீன் பண்ணுறதுன்னு உங்களை வச்சுருக்காங்க. நீங்கள் ஒன்றும் சும்மா வேலை செய்யலைல்ல. சாப்பாடு இந்த வாரத்தெல்லாம் வந்து இல்லாதப்பட்டவங்க வரது தானே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு. உரிமையில் பேசுறது இந்த மாதிரி பேஷண்ட்ஸு வரவங்களை வந்து ட்ரீட் பண்ணுறது, உரிமையில் ட்ரீட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசக்கூடாதுன்னு போன தடவை நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆனதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து சொல்லி நான் சொல்லிட்டு போகிறேன். அப்படியே அமைச்சராகவும்